கீரல் சமூக தொலைக்காட்சி நேச நெஞ்சங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள், அன்பு தமிழின் நல் வணக்கங்கள். நாங்கள் இப்பொழுது முதல் ஒரு விசேட அதிதியை சந்திக்க இருக்கின்றோம். சம்மாந்துறை மண்ணிலே இடம்பெற்ற ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தார் வழங்கிய மாபெரும் வெற்றி பரிசளிப்பு விழாவிலே கலந்து சிறப்பித்து பரிசினை வென்று உங்கள் எல்லோருக்கும் வானொலியிலே மிக பரிச்சயமான ஒருவர் ஏஎஸ் பாலச்சந்திரன் என்றால் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். அவரைத்தான் நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். ஏஎஸ் பாலச்சந்திரன் அடிக்கடி வானொலியிலே தோன்றுவார், இனிமையாக பேசுவார், காலம் நேரம் பொருள் அறிந்து பேசுவார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது நேர்களுக்கும் நாங்களும் அழைத்து பேச வேண்டும் போல் இருக்கும். கொடுக்கப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக தலைப்பிலே பேசுவார். பேச்சிலும் ஒரு அழகு இருக்கும். அவருடைய தமிழ் பாங்கிலும் ஒரு வித்தியாசம் நிகழ்ச்சி இருக்கும். ஏஎஸ் பாலச்சந்திரன் அறிவுரை சார் விடயங்களை பற்றியும் அதிகம் பேசுவார். இதற்கப்பால் கவிதை துறையிலும் ஆர்வம் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஊவா மாகாண சபையிலே ஒரு முகாமைத்துவ உதவியாளராக பணியாற்றி வருகின்ற ஏஎஸ் பாலச்சந்திரன் இலங்கை வானொலி வர்த்தக சேவையினுடைய தென்றலுடைய நீண்ட நாள் அபிமானி. இலங்கை ஒலிபரப்பு துறை ஜம்பவான்கள் பலரோடு மிக நெருக்கமான அன்பினை பாத்திரத்தை உள்வாங்கிக் கொண்டவர் மாத்திரமல்லாது எமது கிழக்கு மாகாணத்துக்கு 3வது முறையாக விஜயம் செய்திருக்கிறார் ஏஎஸ் பாலச்சந்திரன். ஏஎஸ் பாலச்சந்திரன் என்று வருகின்ற பொழுது கே பாலச்சந்திரன் இயக்குனர் ஞாபகத்துக்கு வந்து போகும். 77, 85, 83 கால பகுதிகளில் இடம்பெற்ற வருகை தந்த அத்தனை திரைப்படங்களிலும் இவர் பிரபலியமான ஒரு இயக்குனர். அவருடைய பெயரும் இந்த வேளையிலே ஞாபகத்துக்கு வருகிறது. சரி, ஏஎஸ் பாலச்சந்திரன் பற்றி நான் அறிந்த தகவல்களை வழங்கியிருந்தேன். அவரிடம் நாங்கள் சிலாகித்து விடயங்களை அறிந்து பேசலாம் என்று எண்ணுகின்றோம். சம்மாந்துறை ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் வழங்கிய பரிசளிப்பு விழா எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சியும் நேரடி ஒளிபரப்பு செய்திருந்தது. பாலச்சந்திரன் அவர்களோடு நீண்ட நாளிகைக்கு பிற்பாடு தொலைபேசி ஊடாக பேசிய ஒரு ஞாபகமும் எனக்கு இருக்கிறது. இவர் வானொலியிலே பேசுகின்ற பொழுது நான் வானொலியோடு தொடர்பாக இருக்கின்ற வேளைகளெல்லாம் இவருடைய தமிழை நான் ரசிப்பதுண்டு. இவருடைய பேச்சு வழக்கை நான் ரசிப்பதுண்டு. காரணம், இவர் இருக்கின்ற பிரதேசம் பதுளை, பசறை ஊர் ஏஎஸ் பாலச்சந்திரன் என்றுதான் பேசுவார். அவருடைய பெயரும் ஏனைய நேர்களும் அவ்வாறுதான் தொடுப்பார்கள். பசறை என்பது ஒரு தனித்தொகுதி என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாலச்சந்திரன் எந்த வானொலியோடும் மிக நெருக்கமானவர், தோன்றி பேசக்கூடிய, அந்த வானொலி ரசிகர்கள் மனங்களில் இடம் பிடிக்கக்கூடிய ஒருவர், பிடித்தவர் என்று சொல்ல வேண்டும். நான் அதிகமாக சொல்லுகிறேன் என்னவோ தெரியவில்லை. சரி, இப்பொழுது பாலச்சந்திரன் அவர்களோடு நாங்கள் நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் பாலச்சந்திரன். வணக்கம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கிழக்கு மாகாணத்திற்கு 3வது முறையாக விஜயம் செய்திருக்கிறீர்கள். மலையகம் மலை சார்ந்த பிரதேசமும், இங்கு கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும், வயலும் வயல் சார்ந்த பிரதேசமும், மருதம் இருக்கிறது, எல்லாமே இங்கு இருக்கிறது. இந்த மக்களுடைய வாழ்வியல், இந்த மக்களுடைய அணுகுமுறைகள், இந்த மக்களுடைய உபசரிப்புகள், குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றித்து வாழ்கின்ற ஒரு பிராந்தியம், இன நல்லிணக்கத்திற்கு கலைக்கு வித்திட்ட ஒரு பிரதேசம் என்று கூட கிழக்கு மாகாணத்தை, இந்த கரையோர பிரதேசங்களை சொல்ல முடியும். நிறைய வானொலி நண்பர்களை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். சரி, முதலில் நாங்கள் உங்களுடைய
அறிமுகத்தை நான் சொன்னேன். அதற்கிடையில் இந்த விடயம் இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற பொழுது எவ்வாறான மன தாக்கங்களை, மனதில் எவ்வாறு மகிழ்ச்சியை, எந்தெந்த விடயங்களில் நீங்கள் ரசிக்கக்கூடியவாறு இருந்தது? முதற்கண் கீரல் தொலைக்காட்சிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னையும் ஒரு கலைஞனாக ஏற்று என்னை தேடி வந்து இந்த கலைஞர் சந்திப்பை நடத்துகிறீர்கள். அதற்கு மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். வானொலிகள் தான் இப்போது இணையதளத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணையதளத்தில் பார்த்தால் புற்றீசல் போல் வானொலி நிலையங்கள், இப்போது தொலைக்காட்சியும் வந்துவிட்டது. இணையதளத்தினூடாக நிறைய தொலைக்காட்சிகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் என்னை போன்ற கலைஞருக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். முதல் தடவையாக இணையதள தொலைக்காட்சி கீரல் டிவி என்னை தேடி வந்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரையில் என்னை பற்றி சொல்லும்போது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். பசறையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன். இந்த பசறையூர் என்பதன் காரணம் என்னென்றால், நான் வானொலியில் எழுதுகின்ற காலத்தில் என்னுடைய பெயர் பாலச்சந்திரன் என்னும் போது பல இடங்களிலிருந்து பாலச்சந்திரன் என்ற பெயரில் எழுதி கொண்டிருந்தார்கள். அப்போது ஹட்டனில் பாலச்சந்திரன் வானொலியில் கொடிகட்டி பறந்தார். அதே காலத்தில் நான் எழுதும் போது நான் கொஞ்சம் மங்கியது போல் தெரிந்தது. என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், என்னை ஒரு தனிப்பட்ட ரீதியில் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய சொந்த மண்ணான நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணை அப்படியே முன்னுக்கு அடைமொழியாக வைத்து பசறையூர் என்று வைத்துக் கொண்டேன். இதுதான் ஆரம்பம். நல்லது. ஏஎஸ் பாலச்சந்திரன், தாய்மையை, தாய்மை மண்ணை நேசிப்பது தன் உயிரிலும் மேலான ஒன்று. கலையை நேசிக்கிறீர்கள், தமிழை நேசிக்கிறீர்கள், தமிழை வளர்க்கிறீர்கள். பிறையூடாக நன்கு வானொலியிலே பேசுகின்ற அனுபவத்தை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். நான் உங்களுடைய அறிமுகத்தை தந்துவிட்டு முதலில் கேட்டது, இந்த பிராந்திய மக்களுக்கும் உங்களுடைய பிரதேச மக்களுக்கும் எவ்வாறு ஒரு இணைப்பு பாலமாக என்னென்ன விடயங்களை நீங்கள் உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்கிறீர்கள் என்ற விடயத்தையும் இந்த பிராந்திய மக்கள் அறிவதற்கு சொல்ல வேண்டும். நீங்கள் எங்களை பொறுத்தவரையில் மலையகம் என்னும் போது இந்திய வம்சாவளியினர் தேயிலை தோட்டத்தில் தொழில் புரிவதற்காக தொழிலாளர்களாக இந்தியாவில் வந்த ஒரு பரம்பரை. ஆகவே அங்கு பெரிதாக சொல்லப்போனால் தேயிலை உற்பத்திக்காக எங்களுடைய உடல் உழைப்பை செய்து ஜீவியம் பண்ணி கொண்டு வருகிறோம். கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக சம்மாந்துறை, அக்கரைப்பற்று என்னும் போது இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு இடம். இங்கே கடல், அதேபோல் மீன்பிடி, வயல் சார்ந்த வயலெல்லாம் பார்க்கும்போது மிக்க சந்தோஷமாக இருந்தது, மிக அழகாக. அதேபோல் தென்னை மரங்கள் எல்லா இடங்களிலும் தென்னையும் இந்த வயலையும் தான் காணக்கூடியதாக இருக்கிறது. மலையகம் என்னும்போது அங்கு கரடு முரடு மேடு பள்ளம் இருக்கும். இங்கு அப்படி இல்லை, ஒரு சமதரையாக தெரிகிறது. அங்கிருந்து பார்க்கும்போது இது எனக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நல்லது. பாலச்சந்திரன், தான் சார்ந்த பிரதேசத்தையும் தான் வெளி பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மனநிலைகளை அறிந்து கொள்வதற்காகவே குறிப்பாக எமது நேயர்களும் அதனை அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மலையகத்திற்கு அதிகமாக சுற்றுலா எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து வருகை தருவார்கள். சர்வதேச நாடுகளில் இருந்து கூட வருகின்றவர்கள். இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு, தேசிய வருமானத்திற்கு மிக பாரிய பங்களிப்பு செய்கின்ற ஒரு பிரதேசம். குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்தியாவிலே இருந்து நாங்கள் வருகை தந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையாக யதார்த்தமாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வையில் நாம் எல்லோரும் வந்தவர்கள் தான், எல்லோரும் செல்ல இருக்கிறவர்கள் தான், நாம் எல்லோரும் இலங்கையர்கள் என்பதே என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடும் கூட. ஏஎஸ் பாலச்சந்திரன் அவர்களே, நீங்கள் அதிகமாக வானொலியோடு மிக பரிச்சயமானவர். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று குறிப்பாக நீங்கள் எல்லா வானொலிகளோடும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கிறீர்கள். இதர செயற்பாடுகளிலெல்லாம் நீங்கள் வாழ்க்கை இந்த இறுகிப்போன கள சூழலில், பொருளாதார நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்க்கை சுமைகள் அதிகமான ஒரு நவீன யுகத்துக்குள் வாழுகின்ற நேரம் என்பது மிக
கடினமான ஒரு விடயமாக இருக்கின்ற சூழலிலே எவ்வாறு வானொலிகளோடு தொடர்பாக இருக்கிறீர்கள், குறிப்பாக பிறையோடு எவ்வாறு நெருக்கமாக இருக்கிறீர்கள், எவ்வாறு நீங்கள் ஒரு முகாமைத்துவ உதவியாளராக இருந்து கொண்டு பணியாற்றி வருகின்ற வேளையில் எவ்வாறு நீங்கள் இந்த முகாமைத்துவம் செய்து வருகிறீர்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். என்னை பொறுத்தவரையில் இரட்டை வேடம் என்று தான் சொல்ல வேண்டும். தொழில் வேறு, கலைத்துறை வேறு. இதை அதனோடு சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை, அதை இதனோடு சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை. நான் வேலை செய்கின்ற இடத்தில் பாலச்சந்திரன் என்று யாரும் கேட்டால் தெரியாது, அப்படி யாரையும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு அது வேற விடயம். இங்கு போய் அவர் எங்கே வேலை செய்கிறார், என்ன செய்கிறார் என்று கேட்டால் மறுபக்கம் எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிற அதைத்தான் சொன்னேன் நான் இரட்டை வேடம் என்று. என்னை ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸில் அந்த பரிசை பெறுவதற்காக அந்த விழாவுக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அந்தஸ்தை யார் கொடுத்தது? ஒரு இணையதள தொலைக்காட்சி கீரல் டிவி என்னை தேடி வந்திருக்கிறது என்றால் அந்த அந்தஸ்தை யார் கொடுத்தது என்றால் அது வானொலிதான். என்னை கலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே இந்த வானொலிதான். 80களில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன மட்டும்தான் ஒரு வானொலி நிலையமாக இருந்தது. அப்போது நம்ம தமிழ்ச்சேவை 1, தமிழ்ச்சேவை 2 என்று இருந்தது. அந்த காலத்தில் நான் எப்படி இதற்கு வந்தேன் என்பதை சொல்லியாக வேண்டும். நான் 88ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு வீட்டில் இருக்கும்போது என் தந்தை வந்து தோட்டப்பகுதியில் ஒரு வெளிக்கல உத்தியோகத்தர், சொல்லுவார்கள் கணக்கப்பிள்ளை என்று. என் தந்தை ஒரு கணக்கப்பிள்ளையாக இருந்தபடியால் எனக்கு பிறகு 3 என்னுடைய தங்கைமார் இருவரும் தம்பியும் படித்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் சாதாரண படித்து விட்டு இருக்கும்போது தந்தை சொன்னார், உனக்கும் கீழே 3 பேர் இருக்கிறாங்க, ஆகவே உனக்கு மட்டும் என்னால் செலவு பண்ண முடியாது, நீ படித்தது போதும், உனக்கு ஒரு தொழிலை தேடித் தருகிறேன் என்று அவருடைய அந்த தோட்டத்துறையிலே சார்ந்த ஒரு தொழிலை தேடித்தரத்தான் எனக்கு அவர் நினைத்து கொண்டிருந்தார். அதுவரை பேசாமல் வீட்டில் இரு என்ற ஒரு கட்டளையை போட்டார். அப்போது வீட்டில் நான் ஒரு இளைஞன், ஒரு ஆண் எப்படி வீட்டுக்குள்ளேயே அடைந்திருப்பது? அந்த நேரத்தில் தான் ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த வானொலியை கேட்க ஆரம்பித்தேன். பிறகு பலரின் பெயர்கள், என் பெயருடைய சிலர் பலமுறை அவர்களுடைய பெயரெல்லாம் உச்சரிக்கும் போது ஏன் என்னுடைய பெயரும் இந்த வானொலியில் ஒலிக்கக்கூடாது என்று ஒரு ஆசையில்தான் இதை ஆரம்பித்தேன். முதலாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ்ச்சேவை 2 விடுமுறை விருப்பம், விவசாய விருப்பம், அப்படி நேர் விருப்பங்கள் நிறைய இருக்கும். தபால் அட்டையில் பாடல் கேட்பு, அப்படி ஆரம்பித்தது தான் இந்த வானொலி பயணம். நல்லது பாலச்சந்திரன். 80களில் 83களில் இலங்கை வானொலி இந்த ஆசிய நாட்டுக்கு ஒரு முன்னோடி வானொலியாக திகழ்ந்திருக்கிறது. பல மூத்த அறிவிப்பாளர்கள் குறைவான வானொலிக்கான உபகரணங்கள், கருவிகளை வைத்துக் கொண்டு நிறைவான நிகழ்ச்சிகளை எல்லாம் படைத்திருக்கிறார்கள். இன்று வானொலியிலே ஒரு அறிவிப்பாளர் தோன்றி பேசுவதற்கு, அறிவிப்பு செய்வதற்கு, நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு பல நவீனமான கருவிகள் இருக்கிறது. இலகுவான விடயமும் கூட. அன்று அப்படி அல்ல. ஏன் நான் அதை கேட்டேன் என்றால், இப்பொழுது தொலைபேசி, நவீன இலத்திரியர் ஊடாக, முகநூல் ஆகட்டும், பல விடயங்கள் எல்லாம் நம் கரங்களுக்கு வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் குறிப்பிட்ட அந்த கால பகுதியிலே ஒரு போஸ்ட் கார்டை, தபால் அட்டையை அனுப்புவதற்கு, அதனை வாங்குவதற்கு சிரமம், அதை அனுப்புவதற்கு தபால் நிலையத்துக்கு செல்ல வேண்டும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் அந்த கால பகுதியிலே இந்த விடயங்களில் எவ்வாறு நீங்கள் அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள்? பல நேர்களுடைய பேர்களை அந்த தபால் அட்டையிலே பொறிக்க வேண்டும், இடம் போதாமல் இருக்கும். அந்த தபால் அட்டையை பெறுவதற்கு கூட சிரமம் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும் என்னுடைய தபாலகத்துக்கு. அங்கு வந்துதான் நான் முத்திரையும் இந்த தபால் அட்டைகளையும் பெறுவதுண்டு. அந்த காலத்தில் ஆரம்பத்தில் இப்படி எழுத ஆரம்பிக்கும் போது காலை 10 மணியோடு இலங்கை வானொலியின் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றுவிடும்.
பிறகு பிற்பகல் 12 மணிக்குத்தான் ஆரம்பிக்கும். அந்த 10 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் தான் நான் ஒரு ஓட்டம் ஓடி வந்து விடுவேன் தபாலகத்துக்கு. நான் எழுதியதெல்லாம் ஓடிக்கொண்டு போய் போட்டுவிட்டு மீண்டும் 12 மணி வரும்போது மீண்டும் ரேடியோவை கேட்க தயாராகி விடுவேன். அப்படித்தான் ஆரம்பம். நல்லது பாலச்சந்திரன். இந்த வேளையிலே அந்த தபால் அட்டைகளை நாங்கள் எழுதிவிட்டு வானொலியை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்போம். வேறு எங்காவது செல்லுகின்ற இதர வேலைகளுக்காக நாங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த பெயர் போய்விடுமா, சொல்லிவிடுவார்களா என்பதற்காக நண்பர்களிடம் கேட்பதுண்டு. அந்த தபால் அட்டையை அனுப்பி வைத்துவிட்டு இப்பொழுது இந்த தபால் அட்டையை அனுப்பினால் நாளை காலை மெயில் பண்ணப்படும், பார்க்க முடியும், வாசிப்பார்கள். ஆனால் அன்று அப்படி அல்ல. கிழமைகள் மாதங்கள் சென்றும் வெறும் சில நேரம் வராமலும் போகலாம். அந்த நேரம் உங்களுடைய மனதில் எவ்வாறு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும்? வானொலியிலே தபால் அட்டைக்காக நாங்கள் நிகழ்ச்சிக்காக அனுப்பி இருக்கிறோம், இது பெயர் சொல்லப்படுமா என்று காத்து கொண்டிருக்கின்ற ஒரு இளமை பருவமான சூழலும் அந்த உற்சாகமும் எவ்வாறு இருந்திருக்கும் அந்த நாட்களில்? அதைவிட குறிப்பாக சொல்லப்போனால் இன்று எல்லா இடங்களிலும் மின்சார வசதி இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் வானொலி கேட்கின்ற காலத்தில் எங்கள் வீட்டில் மின்சாரம் இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், டார்ச் பேட்டரி, எவரெடி பேட்டரி. ஒரு ரேடியோவுக்கு 3 அல்லது 6 பேட்டரி போட வேண்டி வரும். அந்த பேட்டரியை பணம் கொடுத்து வாங்க வேண்டும். வாங்கினாலும் 1 மாதத்துக்கு கூட அது பாவிக்க இயலாது, பேட்டரி உடனே இறங்கிவிடும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் நான் இந்த வானொலியோட தொடர்பு கொண்டேன். காசும் இருக்காது. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் எழுதி போட்டு சில விடயங்களை கேட்க முடியாமல் போய்விடும். பேட்டரி இருக்காது. சில நேரம் அந்த பேட்டரி இறங்கிவிட்டால் நாங்கள் சூரிய வெளிச்சத்தில் வைத்து மீண்டும் அதை சூடேற்றி போடுகின்ற அப்படி ஒரு காலம். இன்று அப்படி இல்லை. அந்த ஒரே வானொலியை எப்படியாவது கேட்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கும். அதை சொல்லப்போனால் அதற்கென்றே நேரமணித்தேலங்கள் போய்விடும். அப்படி ஒரு காலகட்டத்தில் நிறைய விடயங்கள் எழுதி போட்டுவிட்டு கேட்க முடியாமல் போய்விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் இலங்கை வானொலியில் மலையகத்துக்கு பெரிய ஒரு இடத்தை தரமாட்டார்கள். 10 தபால் அட்டை அனுப்பினால் 1 போவது கூட அரிது. 10 வேற ஏதாவது விடயங்கள் எழுதி அனுப்பினால் சில நேரம் 1 போகும், சில நேரம் 1 போகாமலும் இருக்கும். நல்லது பாலச்சந்திரன், உண்மையிலே நிறைய விடயங்களை தொட்டு சொன்னீர்கள். இப்பொழுது குளோபல் வில்லேஜ், சுருங்கிய உலகம் கைக்குள் இருக்கிறது. இப்பொழுது இந்த இடத்திலே நாங்கள் இமெயில் பண்ண முடியும், அல்லது ஃபேஸ்புக்கில் நாங்கள் அல்லது தொலைபேசி ஊடாக சொன்னால் மறுகணமே வானொலியில் அது ஒலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அவற்றை நாங்கள் பேசியிருந்தோம். மகிழ்ச்சியான கடந்த கால நிகழ்வுகள், நீண்ட நாள் வானொலியுடைய ஒரு அபிமானி நேயர் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை பற்றி பேசியிருந்தோம். நல்லது பாலச்சந்திரன், நீங்கள் ஊவா மாகாண சபையிலே பிரதேசத்திலே ஒரு முகாமைத்துவ உதவியாளராக இருந்து கொண்டு இவ்வாறு வானொலியோடு தொடர்பு பட்டிருக்கின்ற நீங்கள், வானொலி உங்களை அழைத்து கௌரவித்த ஒரு விடயத்தை நாங்கள் அறிகின்றோம். குறிப்பாக இலங்கை வானொலியில் நீங்கள் விருது பெற்ற ஒரு நிகழ்வை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதிகளுக்குள் முதலாவது வானொலியுடைய ஒரு சிறந்த நேயராக உங்களை கௌரவித்திருக்கிறார்கள். அது பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்கள். இலங்கையின் பிரபல இசையமைப்பாளர் மகேந்திரன் அவர்களை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவருக்கு ஒரு ஆலோசகராக நியமித்தார்கள். இவர் அந்த பொறுப்பை ஏற்றவுடன் ஏதாவது ஒரு புதுமையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அதனுடைய முடிவுதான் மதுர கீதங்கள். தென்றல் வானொலியோடு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற நேயர்களை இந்த மதுர கீதத்துக்கு அழைத்து அவர்களை பாராட்டி நினைவு சின்னம் வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த வகையில் முதலாவது நிகழ்ச்சியில் முக்கியமான அறிவிப்பாளர்கள் எல்லாம் இணைந்து, அதிலுடைய முக்கியஸ்தர்களும் இணைந்து இதை எப்படி செய்வது? முதலில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பக்கத்தில் இருப்பவர்களை அழைப்போம். தூரத்தில் இருப்பவர்களை அழைத்தால் அவர்களுக்கு மிக கடினமாக போய்விடும். ஆகவே பக்கத்தில் உள்ள சிலரை அழைத்து முதல் நிகழ்ச்சியை செய்வோம் என்ற முடிவுக்கு வரும்போது எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் AM தாஜ் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே கூறியிருந்தார்,
சரி, நீங்கள் எல்லாம் சொல்லுவது சரிதான். ஆனால் பசறையூர் பாலச்சந்திரனை கூப்பிட்டால் அவன் எங்க இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஓடி வந்து விடுவான். அவனோடு கொஞ்சம் தொடர்பு பட்டு பாருங்கள் என்று தாஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படிதான் ரீலா என்னோடு தொடர்பு பட்டு இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம், கொழும்பில் நால்வரை தெரிவு செய்து விட்டோம், தூரத்திலிருந்து உங்களை தெரிவு செய்திருக்கிறோம், வர இயலுமா என்றார். நான் உடனே இப்படி ஒரு வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்பதற்காக உடனே சரி என்று விட்டேன். முதலாவது மதுர கீதங்கள் அந்த ஐவரில் நானும் ஒருவன், என்னையும் தெரிவு செய்து சிறந்த நேருக்கான அந்த நினைவு சின்னத்தை வழங்கி பாராட்டி கௌரவித்தார்கள். நல்லது. எஸ் பாலச்சந்திரன், நீங்கள் இன்னும் விருதுகள் பெற வேண்டும். விருதுகளுக்கு அப்பால் மனித மகனங்களில் நீங்கள் இன்னும் வாழ வேண்டும். உங்களிடமிருந்து இன்னும் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக உங்களுடைய பிரதேசத்திலே பேசப்படுகின்ற தமிழ் மொழி, இங்கு பேசப்படுகின்ற தமிழ் மொழி, ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு மொழி வழக்குகள் இருக்கும், மரபு இருக்கும். ஆனால் நீங்கள் சரளமாக துல்லியமாக உங்களுடைய பிரதேசத்து வழக்கிலே இருந்து மாற்றமாக பேசுகிறீர்கள். இதனை எங்கு கற்றுக்கொண்டீர்கள்? என்ன காரணம் இருக்கிறது? இதே கேள்வியை அண்மையில் நான் வசந்தம் டிவி நேரடி நிகழ்ச்சி ஒன்றில் போயிருக்கும் போது அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நிறைய பேர்கள் கேட்டார்கள், மலையக தமிழ் அங்கு இல்லையே, நீங்கள் வித்தியாசமாக தமிழை பேசுகிறீர்கள், இது எப்படி என்ற ஒரு சந்தேகம். அதற்கு காரணம், அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், மலையகத்தில் பணிபுரிய ஆசிரியர்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர்கள். நான் தமிழ் கற்ற எல்லா ஆசிரியர்களும் 80ஆம் ஆண்டு வரை நான் எல்லா பாடங்களையும் கல்வி கற்றது யாழ்ப்பாண ஆசிரியர்களிடம். அவர்களிடம் இந்த ஆரம்ப கல்வியை கற்கும்போது தமிழையும் சமயத்தையும் எனக்கு உணவாக ஊட்டிவிட்ட அந்த ஜாம்பவான்கள், அந்த தமிழ் பேராசிரியர்கள், அவர்களுக்குத்தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்களைத்தான் நினைவித்து, இப்போது பார்த்தீங்கன்னா மலையகத்தில் இங்கே வளர்ந்து படித்தவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் கொடுக்கிறார்கள். அப்போது அப்படியல்ல, நான் படித்த அனைத்து ஆசிரியர்களும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த தமிழ்தான் என்னோடு ஒன்றி போயிருக்கிறது. நிச்சயமாக பாலச்சந்திரன், யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் நல்ல கல்விமான்களில் கல்வி கற்ற சிறப்பு என்னை வடிவாக எளிதாக தமிழை பேச வைத்திருக்கிறது. இதற்கு அப்பாலும் ரீடிங் மேக் அ ஃபேவரட் மேன் என்று சொல்லுவார்கள். சிறந்த வாசிப்பு, ஒரு கலை ஆர்வமும் மிகுதியும் உங்களை தமிழை உச்சரிக்க பேச கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நான் எண்ணுகின்றேன். சரி, இப்பொழுது நீங்கள் வசந்தம் டிவி பற்றி, தொலைக்காட்சி பற்றி சொன்னீர்கள். நீங்கள் வசந்தம் தொலைக்காட்சியிலே ஒரு சிரேஷ்ட பிரபலியமான அறிவிப்பாளர் நாகபூசணி என்று எண்ணுகின்றேன். அவரோடு நீங்கள் பேசியிருந்தீர்கள். அது பற்றியும் எமது நேயர்களோடு பேசலாம். ஆரம்பத்தில் இலங்கை வானொலியோடு தொடர்பு இருந்த எனக்கு முதல் முறையாக ஒரு தொலைக்காட்சியில் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வசந்தம் டிவியில் நினைத்தாலே எனக்கு இனிக்கும் என்ற ஒரு நிகழ்ச்சி தினந்தோறும் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கு பெற்றக்கூடாது, என்னால் முடியாதா என்று யோசித்து பார்த்து விண்ணப்பித்தேன். உடனே வர சொன்னார்கள். அதற்காக அந்த நிகழ்ச்சியில் போய் பங்கு பெற்றேன். 1 மணித்தியால நிகழ்ச்சி. சிரேஷ்ட அறிவிப்பாளர் நாகபூஷணி அவர்கள் வந்திருந்தார்கள். அநேகமாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு கலைஞர் சந்திப்பு போல் இருக்காது. அந்த நினைத்தாலே இணைக்கும் பழைய பாடல்கள், எதற்காக இந்த பாடல்களை விரும்புகிறீர்கள், என்ன காரணம் என்று தான் கேட்பார்கள். நான் போய்விட்டேன் என்னும்போது நாகபூஷணி அவர்களுக்கு என்னை பற்றி நன்கு தெரிந்ததா, ஒரு கலைஞர் சந்திப்பு போல் இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதுபோல் என்னுடைய விடயங்களை எடுத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார். முதல் முறையாக தொலைக்காட்சி என்பதால் எந்தவித தயக்கமோ நடுக்கமோ இருக்கவில்லை. பார்த்தவர்கள் சிறப்பாக இருந்தது என்று என்னை பாராட்டியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2வது முறையாக முந்திக்கொண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில், கீரல் தொலைக்காட்சி. ரொம்பவும் சந்தோஷம். கீரல் சமூக தொலைக்காட்சி எப்பொழுதும் தமிழை நேசிக்கும். தமிழ் எங்கெல்லாம் இருக்கிறதோ, வளர்க்கப்படுகிறதோ, சரியாக பின்பற்றப்படுகிறதோ, அங்கெல்லாம் எங்களுடைய பார்வை இருக்கும்.
உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த பொழுது எந்த விதமான முன்னாயத்தங்களும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நேற்று நள்ளிரவு வேளையில்தான் உங்களை நாங்கள் கண்டோம். ஏஎஸ் பாலச்சந்திரன் என்ற அந்த நாமம் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியது என்னுடைய அன்பு தமிழ் என்றே நான் சொல்லுவேன். சரி பாலச்சந்திரன் அவர்களே, இதற்கு அப்பாலும் நீங்கள் நிறைய அறிவிப்பாளர்களோடு ஜம்பவான்களோடெல்லாம் தொடர்பு பட்டவர் என்பதை நான் அறிவேன். இதற்கு அப்பால் முகநூலில் அதிகமாக கருத்துக்களை வானொலி அறிவிப்பு தொடர்பாக பேசி வருகின்ற ஒருவர். உங்களுடைய நிறைய பேசலாம். சரி, இந்த இடத்திலே இருந்து உங்களுக்கு பிடித்தமான அறிவிப்பாளர்கள், உங்களுக்கு பிடித்தமான அறிவிப்பாளர் என்று சொல்லுகின்ற பொழுது சரியாக தமிழை பேசுகிறவர், நேர்களோடு நன்றாக பேசுகின்றவர், அறிவுசார் பொழுதுபோக்கு அம்சங்களோடு வானொலிக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்புகளோடு சரியாக நிகழ்ச்சிகளை படைக்கின்றவர்களோடு உங்களுக்கு தொடர்புகள் இருக்கும். அந்த வரிசையிலே நிறைய பட்டியலும் இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான அறிவிப்பாளர்களில் சிலரை எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தெரிவிக்கலாம். இப்படி ஒரு கேள்வியை வேறு யாரிடமாவது நீங்கள் கேட்டிருந்தால் உடனே அவர்கள் சொல்வது KS ராஜா என்று. அவர்தான் எல்லோர் மனங்களிலும் அன்றும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பவர். ஆனால் நான் சொல்லப்போவது KS ராஜாவை அல்ல. என்னை இந்த துறையில் அந்த காலத்தில் 80-90களில் என்னை உயர்த்திவிட்ட ஒரு சிறந்த அறிவிப்பாளர், பெண் அறிவிப்பாளர் திருமதி ராஜேஸ்வரி சண்முகம். அவர்தான் அந்த காலத்தில் என்னுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் எடுத்து மிக சிறப்பாக சொல்லுவார். இந்த வேளையிலே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். திருமதி ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற பொழுது என் மேனி சிலிக்கிறது. பாடசாலை காலத்திலே கல்வி கற்கின்ற பொழுது மர்ஹூம் காலம் சென்ற ARM ஜிஃப்ரி அவர்கள், ராஜேஸ்வரி அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அலியின் ஹலோ விருப்பம் நிகழ்ச்சியிலே இருந்து அன்றைய நாள் முழுதும் நிகழ்ச்சி படைப்பார்கள். நான் ஒரு சிறு பராயத்திலே இருந்தாலும் எங்காவது வானொலியும் வீட்டில் இல்லை, யாருடைய வானொலியாவது கொண்டு வந்து வைத்துவிட்டு நேரம் ஒதுக்கி கேட்டுக்கொண்டிருப்பேன். அந்த காலங்களில் அவர்கள் இருவரும் இணைந்து நிகழ்ச்சி படைக்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை எங்கோ செல்லும். நிகழ்ச்சி தரம் வாய்ந்ததாக இருக்கும். வர்த்தக விளம்பரமாகட்டும், நேர்களோடு பேசுகின்ற விடயங்களாக இருக்கட்டும், ARM ஜிஃப்ரி அவர்கள் தோன்றி சொல்லுங்கள் வெல்லுங்கள், அறிவு களஞ்சியம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் செய்வார். அவரோடு இணைந்து ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் வர்த்தக விளம்பரத்திலே நம்முடைய பரிபாசையில் சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இருவரும் பேசுகின்ற அந்த விடயங்களை எல்லாம், உங்களுடைய அந்த விடயம் என்னுடைய மனதில் கிளேசத்தை ஏற்படுத்தியது. உங்களிடம் குறுக்கிட்டதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு பிடித்தமான அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லலாம். அந்த 90களில் நான் எழுதுகின்ற காலத்தில் என்னுடைய ஆக்கங்கள் அனைத்தையும் தன்னுடைய குரலிலே மிக சிறப்பாக ஒளிபரப்பி என்னை உயர்த்தி விட்டவர் அம்மையார் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள். ஒரு சம்பவத்தை கூற வேண்டும். தென்கிழக்கு ஆசிய ஒளிபரப்பு என்று ஒன்று ஆரம்பித்தார்கள். தென்கிழக்கு ஆசிய நேயர்களுக்காக, வெளிநாட்டு நேயர்களுக்காக. அதில் ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு பாடலுக்கு கருத்து எழுதி அனுப்ப வேண்டும். நான் என்ன செய்தேன், அங்கும் ராஜேஸ்வரி அதை நிகழ்ச்சி, ஒரு நப்பாசையில் அதற்கு ஒரு பாடலுக்கு ஒரு கருத்து எழுதி அனுப்பியிருந்தேன். பாசமலர் படத்திலேயே மலர்ந்தும் மலராத என்ற பாடலுக்கு. ஆனால் அங்கு இலங்கை நேயர்களுக்கு வாய்ப்பில்லை. இந்த ராஜேஸ்வரி அம்மையாரை பாருங்கள், இப்போது அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்களா என்று. அந்த பிரதியை அப்படியே அங்கே ஒளிபரப்பாமல் அதை அப்படியே கொண்டு வந்து தமிழ்ச்சேவை 2இல் ஒலித்த தேர்ந்த இசை நிகழ்ச்சியிலே அதை ஒளிபரப்பினார். இன்று எப்படிப்பட்ட அறிவிப்பாளராவது அப்படி செய்வார்கள்? அதுதான் அந்த ரெக்கார்டை கூட நான் இன்னும் வைத்திருக்கிறேன். அந்த 80-90களில் என்னை உயர்த்தி விட்டவர் ராஜேஸ்வரி சண்முகம். அதற்கு பிறகு இந்த அண்மை காலத்தில் இப்போ 2023-22 காலங்களில் என்னை உயர்த்தி விட்டு கொண்டிருப்பவர் அதே போன்ற ஒரு பெண் அறிவிப்பாளர் சகோதரி ஜெயந்தி ஜெய்சங்கர் அவர்கள் இருவரையும் இந்த இலங்கை வானொலி என்கின்ற ரீதியிலே என்னால் மறக்க முடியாது.
பசறையூர் பாலச்சந்திரனை எல்லாருக்கும் மத்தியில் ஒரு புகழ் படைக்க செய்த அந்த இரு அம்மையார்களையும் இங்கே நினைவு கூறுகிறேன். அதுபோல் நம்முடைய பிறைவானொலியையும் மறக்க முடியாது, அதையும் சொல்லியாக வேண்டும். அங்கே என் புகழை உயர்த்தி விட்டவர் மூத்த ஒலிபரப்பாளர் யூனுஸ் கே ரஹ்மான் அவர்கள். அடுத்தது ஏஆர்எம் நௌஃபில், ஏஆர்எம் ஜிப்ரி அவருடைய சகோதரர் நௌஃபில். அதற்கு பிறகு சந்தனக்காற்று புகழ் வஹாப்தீன். இவர்கள் மூவரும் பிறை வானொலியில் என்னை புகழின் உச்சியில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த மூவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைவு கூறுகிறேன். நல்லது பாலச்சந்திரன், பல்வேறு அம்சங்களோடு பல கருத்துக்களை எல்லாம் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஏஸ் பாலச்சந்திரன் அவர்களே, நீங்கள் கவிதை துறையில் ஆர்வமிக்கவர். எவ்வாறு கவிதை துறையில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள். கவிதை என்னும் போது பெரிதாக நான் கவிதையில் நாற்றமில்லை. பிறை வானொலியிலே யூனுஸ் கே ரஹ்மான் அறிவிப்பாளர் அவர்கள் கவிப்பற்றறை என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அதில் நிறைய கவிஞர்கள் வந்து எழுதுவார்கள். ஏன் நாம் எழுதக்கூடாது என்று நான் எண்ணினேன். எனக்கு என்ன கவிதையை பற்றி தெரியும்? பெரிய பரிச்சயம் ஒன்றுமே இல்லையே, பயிலவும் இல்லையே. சரி, ஏதாவது மலையக சம்பவத்தை பற்றி ஒன்று எழுதி பார்ப்போம் என்று இந்த மலையக தேயிலை சம்பவங்களை முதல் முறையாக எழுதி அனுப்பினேன். ரஹ்மான் சார் ஏற்றுக்கொண்டார். அவருடைய கவிப்பட்டறையிலே எனக்கு களம் தந்தார். அந்த மலையக துக்கங்கள், சோகங்கள், அங்கே நடக்கின்ற சம்பவங்கள், தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, இவற்றை வைத்துக்கொண்டு கவிதை எழுதி அந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பல கவிதைகளை நான் எழுதியிருக்கிறேன். அப்படித்தான் கவிதையின் ஆரம்பம். நல்லது பாலச்சந்திரன் அவர்களே, இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த வானொலியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வானொலியிலே கொடுக்கப்படுகின்ற தலைப்புக்கு பொருத்தமாக பேச வேண்டும். அவர்களுடைய நிகழ்ச்சியினுடைய நேரத்தை கருத்து கொண்டு பேச வேண்டும். அந்த தலைப்புக்கு சரி வராத விடயங்களை பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வானொலியை பேசுகின்ற பொழுது என்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளிக்கொணர்வதற்கு பதிலாக மற்றவர்களுடைய அபிலாசைகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்கின்ற விடயங்களில் நீங்கள் மிக கெட்டிக்காரர். நேரம், பொருள், காலம் அறிந்து பேசுவதில் நீங்கள் வல்லவர். உங்களுடைய வானொலியில் பேசுகின்ற அந்த பாங்கை, விதத்தை நான் மிக ரசித்திருக்கிறேன். அது சம்பந்தமாக நமது பிறை வானொலியுடைய தற்போது இருக்கின்ற பஷீர் அப்துல் கையும் முகாமையாளர் அவர்களோடும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். பல நேயர்களும் உங்களை பற்றி அது பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அதில் உண்மையும் இருக்கிறது. பாலச்சந்திரன் என்றால் நன்றாக பேசுவார். அவருடைய பேச்சை இன்னும் கேட்க வேண்டும் போல் இருக்கும். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், வானொலிக்காக அழைக்கின்ற நேயர்கள் வானொலியுடைய சத்தத்தை கூட்டி வைப்பது, தேவையில்லாத விடயங்களை பேசுவது, அல்லது நிகழ்ச்சிக்கு பொருத்தமில்லாமல் பேசுவது, பல்வேறு விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக வானொலிக்காக தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துகின்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை பகிர்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள்? ஒரு முக்கியமான கேள்வியை என்னிடம் கேட்டுவிட்டீர்கள். நீங்களே சொல்லிவிட்டீர்கள், வந்தால் நேர காலம், இடம், பொருள் எவர் பார்த்து பேசுவேன் என்று. அதுதான் முக்கியம். இந்த வானொலிக்கு அங்கு முகங்கள் தெரியாது, குரல் மட்டுமே. ஆகவே நாம் என்ன பேச வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும், எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டும் என்பது முக்கியம். இனியாவது நேயர்களே, ரசிகர்களே, இதை நீங்கள் முக்கிய கவனத்தில் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வானொலியோடு மிக பரிச்சயமானவர், அனுபவசாலி என்பதனால் இந்த கேள்வியை மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்களோ என்பது தெரியாது. என்னுடைய மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன். வானொலிக்காக அழைக்கின்ற நேர்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். வானொலியிலே நிகழ்ச்சி படைக்கின்ற அறிவிப்பாளர்கள், அரசாங்கம் அவர்களுக்கு சம்பளம் வழங்குவது நேர்களை, இலங்கை நாட்டு பிரஜைகளை, மக்களை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, அறிவுபூர்வமாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அந்த இடத்திலே வைத்திருக்கிறது. நான் யாரையும் சுட்டி காட்டவும் இல்லை. பொதுவாக வானொலியிலே
ஒரு மரபு என்பது பின்பற்றப்பட வேண்டும். அது எந்த விடயமாக இருந்தாலும் சரி, ஆசிரியத்துவம் என்றாலும் சரி, கலாச்சார உத்தியோகத்த பொருளாதார விடயம் எம்முடைய மூத்தவர்களுடைய மரபுகள் பின்பற்றுகின்ற பொழுது ஒழுக்கம் நல்ல விழுப்பத்தை தரும் இல்லையா? அந்த பின்பற்றுதல் என்பது நமது மூத்தோர்களை மதித்து அந்த அடிப்படையிலே இன்னும் நாங்கள் செப்பனிட்டுக் கொண்டு முன்னேற வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பாக இந்த வேலையை நான் பதிவு செய்து கொள்ளவும் விரும்புகிறேன். நீங்கள் நிறைய அறிவிப்பாளர்களை எல்லாம் கண்டிருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள். வானொலியிலே வந்து கொடுக்கின்ற நிகழ்ச்சிக்கு நேர்களோடு பேசுகின்ற விதம், அவர்கள் பல மனோநிலையில் வருவார்கள். வானொலி கேட்டுக்கொண்டிருக்கின்ற விவசாயி, மீனவன், படித்தவன், பாமரன், கல்விமான், தமிழை அறிந்தவன், தமிழ் மொழியை தெரியாதவன் என்று பல்துறை சார்ந்தவர்களும் பல் சம்பவங்களில் மனோநிலையிலும் வித்தியாசமாக இருப்பார்கள் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது. இந்த விடயங்களில் சில நேரங்களில் நாங்கள் இன்னும் சொல்வதென்றால், கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அறிவிப்பாளர்கள் அதற்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுவது, சிரித்துக் கொள்வது, நெய்யாண்டி பண்ணுவது, தலைப்புக்கு பொருத்தமில்லாமல் நேயர்களோடு அவர்களுடைய மனங்கள் புண்படுகின்ற விதத்தில் நடந்து கொள்வது. சில அறிவிப்பாளர்கள் நேயர்களை புரிந்து கொண்டு அவர்கள் பிழையாக போனால் சரிப்படுத்திக் கொண்டு அவர் சமாளித்துக் கொண்டு செல்வார்கள். நீங்கள் இந்த இடத்திலே உங்களுடைய அனுபவத்தை வைத்து இந்த இப்படியான அறிவிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இதுவும் நல்லதொரு கேள்வி. என்னை பொறுத்தவரையில் நான் எப்போதும் சொல்வதுண்டு, வானொலி என்றால் நேர்கள் தான் எஜமானியர்கள். குறிப்பாக உங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை சொல்லுவோமே, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை தேடி வந்து இந்த நிகழ்ச்சியை செய்து இது அருமையாக நேர்கள் ரசிக்காவிட்டால், ரசிகர்கள் ரசிக்காவிட்டால் இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் எடுத்ததில் பயன் இருக்காது, விழலுக்கு இறைத்த நீராய் போய்விடும். ஆகவே நான் சொல்வது என்னவென்றால், ரசிகர்கள் நேர்கள் தான் முக்கியம். அவர்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும், அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை இங்கே சொல்ல வேண்டும். அண்மையில் ஒரு வானொலியில் ஒரு நேயர் ஒரு பாடல் கேட்டார். அந்த பாடல் டிஎம்எஸ்ஸின் ஒரு பாடல், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற ஒரு பாடல். அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டவுடன் அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், மனிதர்களெல்லாம் இப்போது தெய்வமாகுவது இல்லை, அந்த பாடல் இப்போது பொருத்தமும் இல்லை நிகழ்ச்சிக்கு, நாங்கள் தருகின்ற பாடலை ரசியுங்கள். அப்படி என்னும் போது அந்த ரசிகனுடைய அந்த நேயருடைய மனநிலை என்ன ஆகும்? அந்த பாடலை தேடி அந்த இடத்தில் போட சிரமம் இருக்கலாம், நிகழ்ச்சிக்கு பொருத்தம் இல்லாமலும் இருக்கலாம். அந்த நேருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவருக்கு தகுந்த ஒரு பதிலை தந்திருக்கலாம், அல்லது அதற்கு சமமான ஒரு பாடலை ஒளிபரப்பியிருக்கலாம். இதுதான் இப்போது இப்படி நடக்கிறது. இதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும். அப்போது அரச வானொலி மட்டுமே இருந்தது, இப்போது தனியார் வானொலிகள், அதற்கு பிறகு இப்போது இணைத்தான வானொலிகள். இங்கே ஒரு கட்டுப்பாடு இல்லை. அதை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் எஜமானர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகாவது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர்களாக எல்லோருக்கும் நான் சொல்வது, நேர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். எந்த தொலைக்காட்சியாக இருந்த ஒளிபரப்பு எதுவாக இருக்கட்டும், ரசிகர்கள், கலைஞர்கள், நேர்கள் தான் அதன் எஜமானர்கள். அவர்களுடைய மனதை புரிந்து செயல்படுகள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நல்லது பாலச்சந்திரன், இந்த கேள்வியை தொடுத்ததற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. வானொலியோடு மிக பரிச்சயமான ஒருவர், நீண்ட கால அனுபவத்தை பெற்ற ஒருவர், பல ஜம்பவான் அறிவிப்பாளர்களை கண்ட ஒருவர் என்பதனால் அந்த கேள்வியை தொடுத்திருந்தேன். என்னுடைய மனதில் கூட அது பட்ட விடயம்தான். யாரையும் குத்தி பேசுவதற்கோ யாரையும் குறை காணுவதற்கோ நாங்கள் வரவில்லை. யாகாவாறு நாகாக்க சோகாப்பார் சொல்லி இழுக்கப்பட்டு நாங்கள் குற்றமாக யாரையும் சொல்லவில்லை. இருந்தாலும் ஏன் சொல்லுகிறோம் என்றால், வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையிலே அந்த அறிவிப்பாளர் சரியாக நேயர்களை வழிபடுத்த வேண்டும், நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். இடைவேளை இருக்கின்ற பொழுது பழைய பாடல்கள், TMS சவுந்தரராஜன் அவர்களுடைய பாடல்கள் அல்லது சுசீலா அம்மையாருடைய பாடல்கள் என்று வருகின்ற பொழுது பாடல் வரிசைகளும் ஒன்றுக்கொன்று இசைந்தவாறு, ஒன்று கருத்தோடு அல்லது அந்த வருட காலப்பகுதியோடு அல்லது கவிஞர்கள் எழுதிய அந்த என்று ஒரு ஓடர் ஒன்று இருக்க வேண்டும், அதன்படி வர வேண்டும். அதே போன்று அழைக்கின்ற நேயர்களும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நேரத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கின்ற பாடல் எப்படி இருக்கிறது அதற்கு பொருத்தமாக கொடுக்க வேண்டும். அந்த அறிவிப்பாளரும் பொருத்தமாக இருவரும் ஒத்துசைந்து வருகின்ற பொழுது நிகழ்ச்சி சிறப்பாக
இருக்கும் என்பதே பாலச்சந்திரனுடைய கருத்தாகவும் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக அதுதான் என்னுடைய கருத்து. நல்லது பாலச்சந்திரன் அவர்களே உங்களோடு நீண்ட நேரமாக பேசி இருக்கிறோம். உங்களோடு பேசியது கீரல் தொலைக்காட்சிக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மிக மகிழ்ச்சி. அடுத்த விடயம்தான், உங்களுடைய பிரதேசத்துக்கு இந்த கீரல் தொலைக்காட்சியை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அங்கிருக்கின்ற உங்களுடைய முகநூல் நண்பர்களுக்கு எங்களுடைய தொலைக்காட்சி பற்றி சொல்ல வேண்டும். அந்த பிரதேசங்களுக்கு இறைவன் நாடுகின்ற பொழுது நாங்கள் வருகை தர காத்திருக்கின்றோம். இந்த அளவிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள எண்ணுகின்றோம். ஆனாலும் நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒருவரோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாலச்சந்திரன் அவர்களே, உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்கள். குடும்ப பின்னணி என்னும்போது என் மனைவி, என் துணைவியார், அவரும் ஒரு அரச உத்தியோகத்தர். அது எனக்கு ஒரே மகள். அவள் இன்னும் படித்து கொண்டிருக்கிறாள். பெரிதாக குடும்பத்தை பற்றி ஒன்றும் சொல்ல இங்கே நான் விரும்பவில்லை. பெரிதாக சொல்லுவதற்கும் ஒன்றுமில்லை. நல்லது பாலச்சந்திரன், இவ்வாறு உங்களுடைய பேச்சுத்தான் எங்களுடைய மனங்களையும் நெகிழ வைக்கும். சரி பாலச்சந்திரன் அவர்களே, நீங்கள் வானொலியிலே பேசுகிறீர்கள், கவிதைகளை யார்த்து வருகிறீர்கள், நேர்களோடு அன்பாக பழகிறீர்கள், பல அன்பு உள்ளங்களை தன்னகத்துள் உள்ளத்துள் பதித்து வைத்திருக்கிறீர்கள். ஒரு சிறு வரி பாடலை பாடி காட்டலாம். அருமையான ஒரு சந்தர்ப்பம். மிக்க நன்றி. என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன்னிமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா. என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன்னிமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா. அருமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு TMS சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். பழைய பாடல்கள் என்றால் நீங்கள் மிகவும் ரசிப்பவர். அவருடைய பாடல் அல்லது சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், அப்படி வருகின்ற அந்த காலத்து பாடகர்களுடைய பாடல்களையும் ஒரு சில வரிகள், 2 பாடல்களை பாடுங்கள் பார்ப்போம். சீர்காழி கோவிந்தராஜனை நினைவுபடுத்தி விட்டீர்கள். சீர்காழி கோவிந்தராஜன் என்றால் இந்த பாடல் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தடரா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இன்னும் ஒரு பாடல். சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. எல்லோரும் அங்குதான் போய் சமரசத்தை தேடுவோம். அப்படியே TMS சவுந்தரராஜன் அவர்களுடைய இன்னும் ஒரு பாடலா? சில வரிகள். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போன நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. தத்தி தத்தி நடப்பதற்கே நான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? மிக அருமையான பாடல். பட்டி தொட்டி எல்லாம் ஓங்கி ஒலித்த பாடல். இன்றும் பாடப்படுகின்ற ஒரு பாடல். பழைய ஞாபகங்களை அள்ளி தெளித்து கொண்டு வருகின்ற அருமையான பாடல். நல்லது பாலச்சந்திரன் அவர்களே, குறிப்பாக இந்த பிரதேசத்து மக்களுடைய நிலைப்பாடுகள், இந்த மக்களுடைய பரஸ்பர உணர்வுகளை பற்றி எல்லாம் பேசினோம். உங்களுடைய வானொலி பயணத்தை பற்றி பேசினோம். குறிப்பாக ஈஸ்டர்ன் ஜூலஸ் வழங்கிய வெற்றி பரிசு மலையிலே நனைந்து வந்தீர்கள், அது பற்றி எல்லாம் பேசினோம். வானொலி நேயர்கள், அறிவிப்பாளர்கள் எவ்வாறு இருக்கலாம் என்று ஒரு ஆளுமைமிக்கவரை போன்று பல காத்திரமான கருத்துக்களை எல்லாம் தந்தீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். கீரல் சமூக தொலைக்காட்சி என்றும் உங்களோடு பயணிக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கீரல் சமூக தொலைக்காட்சி பற்றியும் உங்களுடைய கருத்தை வழங்கலாம்.
குறிப்பாக சொல்லப்போனால் போட்டியான உலகம். முதல் முறையாக ஒரு இணையதள தொலைக்காட்சிக்கு முன்னால் நான் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு முதற்கண் கீரல் தொலைக்காட்சிக்கும் அன்பு நண்பர்கள் உங்கள் இருவருக்கும் என் இதயபூர்வமான நிச்சயமாக என்ன ஒரு வரலாற்று பதிவென்று தான். ஒரு இணையதள தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து என்னை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் ஒரு என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். உண்மையிலே கீரல் சமூக தொலைக்காட்சியும் இந்த வேளையிலே மகிழ்ச்சி அடைகிறது, பெருமிதம் கொள்கிறது. உங்களுடைய கலை பயணம் அத்தோடு நின்று விடாமல் முதன்முறையாக சமூக தொலைக்காட்சி என்று வருகின்ற பொழுது எங்களோடு அளவளவி இருக்கிறீர்கள். அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும். இது ஒரு வரலாற்று பதிவாகவும் அமையப் போகிறது. நிச்சயமாக வரலாற்று பதிவு தான் உங்களுக்கும் எனக்கும். ஏனென்றால் எனக்கு இது முதல் அனுபவம். உங்களுக்கும் ஒரு மலையக கலைஞனை தேர்ந்தெடுத்து அவனுடைய அந்த உள்ளத்து உணர்வுகளை வெளிக்கொண்டு வைத்திருக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொல்லீர்கள் உங்கள் மலையக பகுதிக்கும் இந்த கீரலை எடுத்து செல்லுங்கள் என்று. இந்த நேரடி ஒளிபரப்பை நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் போட்ட பிறகு நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அதற்கு பிறகு இதன் அமைப்பு எப்படி அமையப் போகிறது என்று. நல்லது எஸ் பாலச்சந்திரன், உண்மையை நாங்கள் பேச வேண்டும், முகத்துக்கு நேராகவே சொல்ல வேண்டும். மலையகம் என்பது வேறு, நமது பிரதேசம் என்பது வேறு அல்ல. நாம் எல்லோருமே இலங்கையர்கள். நாம் எல்லோரும் மதத்தால் நிறத்தால் சற்று வித்தியாசம் இருந்தாலும் மனித குலம் என்று வருகின்ற பொழுது நாம் எல்லோரும் ஒருவர் என்கின்ற திடமான நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். மலையகம் நமது நாட்டுக்கு பெரும் பங்களிப்பை செய்கின்ற அதே மாதிரி கலைத்துறைக்கு மலையகம் பங்களிப்பு செய்கிறது. மலையகம் இன்னும் மிளிர வேண்டும், ஓங்க வேண்டும். மலையக மக்களுடைய அபிலாசங்கள், மலையக மக்களுடைய எண்ணங்கள், மலையக மக்களுடைய கல்வி தாக்கங்கள், வீடு கட்டமைப்பாக இருக்கட்டும், பாதையாக இருக்கட்டும், பொருளாதார கட்டமைப்பு இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அவர்கள் நம் நாட்டு பிரஜைகள், நாங்களும் நம் நாட்டு பிரஜைகள் என்கின்ற நிலைப்பாடை கீரல் சமூக தொலைக்காட்சி கொண்டிருக்கிறது. இந்த அளவிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்லலாம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவன அதிகமான அறிவிப்பாளர்களை நான் நேரில் சந்தித்த ஒருவன். எல்லாம் அரச வானொலி அறிவிப்பாளர்கள். முதல் முறையாக அரச சார்பற்ற ஒரு அறிவிப்பாளர் என்னிடம் இவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கிறார் என்னும் போது உண்மையில் உங்களை பாராட்டுகிறேன். உங்களை பார்க்கும்போது, உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் தான் என் மனக்கண்ணில் வருகிறார். ஏன் என்று சொல்கிறேன் என்றால் அதே தட்டை, அதே முக உருவம். நேற்று நாம் ஈஸ்டர்ன் ஜுவலர்ஸில் பாடகர் மருதமுனை கமாலை பார்க்கும்போது நாகூர் EAM அனிபா அப்படியே உயிரோடு மீண்டும் பிறந்தது போல் தெரிந்தது. இப்போது உங்களை பார்க்கும்போது அதே தட்டை, அதே முகம், அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவோம், அந்த அசைவு, அது கூட BHஐ போல அந்த ஒரு பக்கம். ஏன்னா BHஐ நான் பக்கத்தில் இருந்து பார்த்தவன். அம்பியாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியிலே நுவரலியா, ஹெட்டன், தலவாக்கலை, கொட்டகலை, பஸ்கலியா வரை போனவன், பக்கத்திலே பார்த்தவன். ஆகவே அவருடைய அந்த அங்க அசைவுகள் அப்படியே உங்களிடம் இருக்கின்றது. ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். அது மட்டுமில்லை, அந்த பேச்சில் எந்த தடுமாற்றம் இல்லை. ஒரு கலைஞரிடம் என்ன கேள்விகளை பிடுங்கி எடுக்க வேண்டும், அந்த 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 நுணுக்கங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக உங்கள் தொலைக்காட்சியும் நீங்களையும் எங்கோ போய் விடுவீர்கள் என்று எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி பாலச்சந்திரன். மிக அருமையான முறையிலே கருத்துக்களை எல்லாம் அள்ளி தெளித்து இந்த பிராந்திய மக்களோடு இணைந்திருக்கிறீர்கள், கலை உள்ளங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். மனித மனங்களில் இடம் பிடித்தவர்களில் நீங்களும் ஒருவர் என்ற அந்த செய்தியோடு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். என்னோடு இணைந்திருக்கின்றார் இத்தனை நேரமாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் வளர்பிறை மாஹிர் என்றால் எல்லோருக்குமே தெரியும். அவரும் ஒரு வானொலி நேயர், அபிமானம் பெற்றவர், கலைத்துறையோடு மிக நெருக்கமான ஒருவர். மிக சிரமத்துக்கு மத்தியிலே குறைந்த வளங்களை வைத்து நிறைவான வெளியீடுகளை கொண்டு வருகின்றார். இந்த வேளையிலே அவரை நாங்கள் மறக்க முடியாது. எங்களோடு
அருகாமையிலே இணைந்திருக்கின்ற நீலமேகம் கோவிந்தராஜ் அவர்களையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு கடல் கடந்த நாடுகளிலெல்லாம் வாழுகின்ற நமது நேச நெஞ்சங்கள், கீர தொலைக்காட்சி நேச நெஞ்சங்கள் நள்ளிரவு தாண்டி இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்டுகளிக்க காத்திருக்கிறீர்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது விசேட அதிதி பாலச்சந்திரன், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அதிகமான உங்களுடைய பின்னூட்டங்களை, கருத்துக்களை காத்திரமாக அள்ளி தெளித்து வழங்கி உற்சாகப்படுத்துமாறு வேண்டி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் அன்பு சலாம், அன்பு தமிழின் நல் வணக்கங்கள்.